12th standard maths chapter 7 example 7.1 for the function f of x equal x square comma x belongs to 0 comma 2 compute the average rate of change in the sub intervals 0 comma 0.5 0.5 comma 1 1 comma 1.5 1.5 comma 2 and the instantaneous rate of change at the point x equal 0.5, 1, 1.5 and 2. Questionல என்ன கேட்டிருக்காங்க? இந்த function கொடுத்திருக்காங்க. இங்கே closed x belongs to closed interval 0, 2. இப்போ என்ன நம்ம find out பண்ணணும்? இங்கே sub intervals கொடுத்திருக்காங்க. இந்த intervals நம்ம என்ன பண்ணணும்? a, b அப்படின்னு நம்ம வச்சுட்டு average rate of change என்ன அப்படின்னு find out பண்ணணும். அதே மாதிரி இங்கே கொடுத்திருக்க பாயிண்ட்ஸுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தி ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் a, b ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கோங்க. f of x equal x ஸ்கொயர்னு இருக்கா, இந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு இங்கே என்ன இருக்குது, தி ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் a, b என்ன ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணணும், f of b minus f of a divided by b minus a. இங்கே f of bன்னு இருக்கா, இங்கே எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், b அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இங்கே f of xங்கும் போது x ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இங்கே bன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் b ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதணும். அதே மாதிரி ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் a ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை b மைனஸ் a. இப்போ இதை பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா, அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும், b ப்ளஸ் a b மைனஸ் a ஹோல் டிவைடட் பை இங்கே b மைனஸ் a. இப்போ b மைனஸ் a b மைனஸ் a வந்து என்ன பண்ணணும், நம்ம கேன்சல் பண்ணிடணும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும், b ப்ளஸ் a. இப்போது இந்த இன்டர்வெல்லை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேட் ஆஃப் சேஞ்சோட டேபிள் நம்ம போடலாம். இப்போ டேபிள் போட்டுக்கலாம். இங்கே ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ எழுதணும். ஏவோட வேல்யூ எதை எடுத்து நம்ம எழுதணும் அப்படின்னா, இந்த சப் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை தான் நம்ம 0 வந்து a, இது b, இது a, இது bன்னு வச்சுட்டு அதனோட வேல்யூ எழுதணும். எக்ஸோட வேல்யூக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். இந்த டேபிள் பாருங்கள், ஏவோட வேல்யூ 0, 0.5, 1, 1.5 எழுதியாச்சு. அதே மாதிரி பியோட வேல்யூ எழுதிக்கணும். இங்கே எக்ஸோட வேல்யூவும் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன, நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, b ப்ளஸ் ஏன்னு. ஆவரேஜ் ரேட் இஸ் என்ன எழுதணும், இங்கே f of b மைனஸ் f of a ஹோல் டிவைடட் பை b மைனஸ் a ஈக்குவல் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், b ப்ளஸ் ஏன்னு. அப்போ பியையும் ஏவையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். பியோட வேல்யூ 0.5, ஏவோட வேல்யூ 0, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 0.5. நெக்ஸ்ட்டு 0.5ஐயும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் 1.5, 1ஐயும் 1.5ஐயும் ப்ளஸ் பண்ணோம்னா 2.5, 1.5 ப்ளஸ் 2 3.5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது, f of x equal x ஸ்கொயர்னு இருக்கா. இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். f of x டிஃப்ரென்டியேட் பண்ணால் f dash of x. இப்போ x ஸ்கொயரை டிஃப்ரென்டியேட் பண்ணுவோம். அப்போ இந்த நம்பர் என்னாகும், இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும், 2 கூட 1 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், 2x அப்படின்னு கிடைக்கும். இப்போது 2xல் நம்ம எக்ஸோட வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 0.5, 0.5 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 கிடைக்கும். அதே மாதிரி 2 கூட 1 மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு 1.5 3, 2 இன்ட்டு 2 4. இதான் ஆவரேஜ் ரேட் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.